டெக்னிக்கலா மணி சார் படத்தெல்லாம் குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி டெக்னிக்கலா நல்லா இருந்துச்சு. பட் எடிட்டிங் தவிர எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இப்ப ஸ்டோரியா வந்துருமே. இந்த படத்தோட ஸ்டோரியே கமல் சார் தான். அவரோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டு நம்ம மணி சார் ஸ்கிரீன் பிளேவும் ரைட்டிங்கும் பண்ணி இந்த படத்தையே எடுத்திருக்காப்ல. அமர் ஹே அப்படின்ற ஒரு படம். இதை கமல் சார் எடுத்திருந்தா எப்படி வந்திருக்கும் அப்படின்றது தெரியல. அதை நம்மளால பார்க்க முடியாது. நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்கிறது மணி சாரோட வெர்ஷன். இந்த வெர்ஷன்ல உண்மையை சொல்லணும்னா ரைட்டிங் கொஞ்சம் புவரா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது. ரைட்டிங்ல இன்னுமே சூப்பரா பண்ணியிருந்தா இந்த படம் வந்து செம்மையா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. செகண்ட் ஹாஃப்லலாம் ரொம்ப லேகு, ரைட்டிங்கா புவரா இருக்கு. எமோஷனை வந்து 2 எமோஷனை படத்துக்குள்ள நம்மளுக்கு இது பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் சில இடங்கள்ல கனெக்ட் ஆகுது, பல இடங்கள்ல சுத்தமா கனெக்ட் ஆகல. அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. எமோஷன் கனெக்ட் ஆனதா ஒரு படத்தை நம்ம அட்டாச் ஆக முடியும். அப்பதான் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஆகல. பட் ஃபைட்ஸா பார்த்தா, ஸ்டண்ட் போர்ஷனா பார்த்தா செம்மையா இருந்துச்சு. ஒரு ஃபைட்டும் ஃபர்ஸ்ட்ல வர எஸ்டிஆர்ல இருந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வர ஃபைட் வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ட்ரெயின்ல ஒரு ஃபைட் வரும் ஜோஜோ ஜோஜோ கூட. அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அருமையா இருந்துச்சு. பட் இப்போ என்ன அப்படி என்ன 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 இன்னும் ஒன்று யோசிக்கணும்னா, கமல் சாரோட கதையில வர வயசே ஒரு சீனியர் கேங்ஸ்டர் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் முடிச்சு ஒரு ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி வந்து பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி எல்லாம் ஸ்டண்ட் வச்சிருந்தாங்க. அதை தவிர மிச்சம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டண்டா பார்க்கணும். இப்போ கமல் சாரோட வயசை விட்டுட்டு இந்த ஸ்டண்ட் எல்லாம் நம்ம ரசிக்கணும்னா கண்டிப்பா ரசிக்கணும்படியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பட் ஸ்டோரியில ரைட்டிங் ரொம்ப புவர். கடைக்கு புதுசா பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? யோ, முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா? பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ? ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். மணி சார் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மணி அப்படின்ற மாதிரி ஆகி போச்சிருக்கலாம் படத்தை பார்த்து பிடிக்கல.